இது உன் முகத்துல இருக்க முகப்பொருவுக்கான ஆயின்மெண்ட். 1 மாசம் நிறுத்தாம போட்டுட்டே இருக்கணும். இது அப்பாவுக்கு. எவ்வளவு? உன் முகப்பொரு எல்லாம் போகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். டாக்டரோட ஊரு? குன்னூர். பொண்டாட்டி பிள்ளைங்க? ஆசை இருக்கு, நேரம் இல்ல. நேரம் இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னேன். கல்யாணம் ஆகலையா? நீ ரொம்ப கெட்டிக்காரி தான். வரேன் டாக்டர். கும்பிடலாம் வேணாம், நான் டாக்டர் தான். நெக்ஸ்ட். டாக்டர் ஆள் எப்படி? நல்ல கைராசிக்கார ஆளு. எல்லாத்தையும் நல்லா பாப்பாரு. பணத்து மேல ஒண்ணும் ஆசை இல்ல. வயசானவரா? ஏய், சின்ன வயசுதான். இன்னும் கல்யாணம் கூட ஆகல. உன்கிட்ட சொன்னாரா? என்ன வியாதி? வியாதி ஒண்ணு இல்ல, வேலைக்காக. போ போ, கண்டிப்பா கிடைக்கும். இங்க டாக்டர் தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி. சார். எஸ், கம் இன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. சார். நான் இதை ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது. இந்த டொனேஷன் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் இல்ல சார். ஒரு வேலைக்காக தான். ஒரு நர்ஸ் வேணும்னு. கரெக்ட் தான். அதிக சம்பளம்லாம் என்னால இப்ப கொடுக்கவே முடியாது. ஒரு பார்ட் டைம் மாதிரி நினைச்சுக்கிட்டா போதும். ஒரு நர்ஸ் ட்ரெயினிங் மாதிரி தான் நான் நினைச்சுக்குவேன். டியூட்டி டைம் காலையில 8 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும். சாயங்காலம் இங்க ஹாஃப் டே தான். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். நான் வரேன். ஓகே. சிஸ்டர், காலையில ஒரு 7:45 இங்க வந்துருங்க. ஓகே டாக்டர். சொன்னாதான் உள்ள வரணும். சாரி சார். சிஸ்டர். எஸ் சார். நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாமே. ஒரு டாக்டரான உங்களுக்கு இந்த மாதிரி கட்டப்பேர் ஏற்பட்டா உங்க கரியர் ஸ்பாயில் ஆகும் இல்லையா? இந்த விஷயத்துல சிஸ்டர் தான் எனக்கு உதவி செய்யணும். நானா? எனக்கு சொந்தம்னு இருக்கிறது ஒரு மாமா தான். அவர் தான் என்னை வளர்த்து படிக்க வச்சு டாக்டர் ஆக்குனது. அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்ப நான் அங்கிருந்து வந்துட்டேன். இதெல்லாம் சிஸ்டர்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்லுவேன்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க சொந்தக்காரி மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறேன். போதுமா? இல்ல, ஸ்ரீதேவியோட அப்பா முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க. நீங்க எனக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தா போதும். ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் எடுத்துக்கு. சம்பளம்லாம் குறைக்கவே மாட்டேன். தேவையில்லாதான் கனவுல வந்து தொல்லை பண்றாங்கப்பா. வா போலாம்.
கல்யாணம் இல்ல, நிச்சயதார்த்தம் தான். ம், அதேதான் அசத்திட்டியே. எங்க சொந்தக்காரங்க யாருமே காணா. அவங்கள கரெக்டான டயத்துக்கு வந்து கலந்துக்குவாங்க. நீங்க வலது கால வச்சு இறங்க. ஓகே. பின்னால உட்காருங்க, அதுதான் உங்களுக்கு மதிப்பு. ஓகே. நல்ல மழை. டாக்டரோட சொந்தக்காரங்க யாரும் வரலையா? வழியில ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், நீங்க சடங்கு ஆரம்பிங்க, அவங்க வந்துருவாங்க. தோ கார் வந்துச்சு போல இருக்கு. இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம், அவங்களே வந்துருவாங்க. அது மரியாதையா இருக்காதுமா. இங்கே உட்காருடா. டாக்டர் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய டிகிரி எல்லாம் வாங்கியிருக்காரு. மோதிரம் மாத்திரத்துக்கு முன்னாடி அவரோட ஒவ்வொரு பட்டத்தையும் நான் சொல்றேன். டாக்டரோட உண்மையான மனைவி இதோ நிக்கிறாங்க, இவங்கதான். நாகர்கோயில்ல அவன் மெடிக்கல் ரெப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இவனோட உண்மையான பேரு சுதீர். இன்னும் இருக்கு, பைனான்சியர் பிரதீப்ங்கிற பேர்ல சேலத்துல ரதிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சு அவளோட நகைகளோட தலைமறைவாயிட்டான். அப்புறம் இவன் மாறினது பாட்டுக்காரன் வேஷத்துல. கல்யாண வயசுல இருந்த மோகினியும் பொசியம் செஞ்சான், அவளையும் ஏமாத்தினான். பாவம் அந்த பொண்ணு ஹோட்டல் ரூம்லயே அநியாயமா தூக்க மாட்டிட்டு செத்து போயிட்டா. அரசியல். எஸ் சார். யாருக்கிட்ட வரீங்க? கிட்ட வராதீங்க, சொல்ல கேளுங்க. கோபேக், தொட்டு போட்டுருவேன். கோபேக், கொன்னுடுவேன். கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க, சொல்ல கேளுங்க. Stop there. No.
சட்டப்படி தண்டனை அடைஞ்சாலும் எப்படியாவது தப்பிச்சுக்கோ. இவனுக்கு சரியான தண்டனை இதுதான்.